மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே நிலவும் மோதல் உலக பொருளாதாரத்தையே தலைகீழாக மாற்றும் நிலைக்கு வந்துள்ளது. கடந்த பிப்ரவரி 28 ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடத்திய வான்வழி தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்திற்கு பிறகு அமெரிக்க படைத்தளங்கள் மற்றும் இஸ்ரேல் மீது ஈரான் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இதன் உச்சகட்டமாக உலக நாடுகளுக்கு தேவையான கச்சா எண்ணெய் செல்லும் முக்கிய பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியுள்ளது. இதனால் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரல் $114 உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் ஈரானுக்கு மிக கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்க ஈரான் ஒரு உடன்பாட்டிற்கு வர வேண்டும் என்றும் ஏப்ரல் 6 இதற்கான கடைசி நாள் என்றும் அவர் கெடு விடுத்திருந்தார். ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்கவில்லை என்றால் நீங்கள் நரகத்தை அனுபவிப்பீர்கள் என்று மிரட்டியுள்ள டிரம்ப் ஏப்ரல் 7 ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் முக்கிய பாலங்கள் அனைத்தும் ஒரே நாளில் தகர்க்கப்படும் என தெரிவித்துள்ளார். ஏற்கனவே ஈரானின் மிகப்பெரிய பாலம் ஒன்று தகர்க்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் ஈரான் அழிவதற்கு முன் ஒரு முடிவெடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். டிரம்பின் இந்த மிரட்டலுக்கு ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாப் ஆக்ரோஷமாக பதிலளித்துள்ளார். டிரம்பின் இந்த முட்டாள்தனமான மற்றும் பொறுப்பற்ற நடவடிக்கைகளால் ஒட்டுமொத்த பிராந்தியமும் தீக்கரையாக போகிறது என அவர் எச்சரித்துள்ளார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் கட்டளைகளை பின்பற்றுவதன் மூலம் டிரம்ப் அமெரிக்க குடும்பங்களை ஒரு வாழும் நகரத்திற்குள் தள்ளுவதாகவும் போர்க்குற்றங்கள் மூலம் எதையும் சாதிக்க முடியாது என்றும் அவர் சாடியுள்ளார். ஈரானிய மக்களின் உரிமைகளை மதிப்பதே இந்த ஆபத்தான விளையாட்டுக்கு ஒரே தீர்வு என்றும் அவர் கூறியுள்ளார். இதற்கிடையே ஈரானின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாயி பேசுகையில் அமெரிக்கா மேற்கொள்ளும் எந்த ஒரு தாக்குதலுக்கும் ஈரான் இணையான பதிலடி கொடுக்கும் என தெரிவித்துள்ளார். ஈரானின் அடிப்படை கட்டமைப்புகள் தாக்கப்பட்டால் பதிலுக்கு அமெரிக்காவிற்கு சொந்தமான அல்லது அமெரிக்காவிற்கு போரில் ஆதரவளிக்கும் அமைப்புகளை ஈரானிய ஆயுதப்படைகள் நேரடியாக குறிவைத்து தாக்கும் என அவர் எச்சரித்துள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டுள்ளதால் உலகெங்கும் பெட்ரோல், டீசல் மற்றும் எரிவாயு விலை உயர்ந்து பொருளாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பு சந்தை பெரும் பாதிப்பை சந்தித்து வருகிறது. டிரம்பின் கெடு இன்றுடன் முடிவடையும் நிலையில் ஏப்ரல் 7 ஒரு பெரும் போர் வெடிக்குமா அல்லது அமைதி திரும்புமா என்பதை உலகம் உற்று நோக்கி வருகிறது.